கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல கால வேளையிலையும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த புதிய நாளிலேயும் கர்த்தருடைய வார்த்தை நம்மை திடப்படுத்தட்டும், பலப்படுத்தட்டும், சுத்திகரிக்கட்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன். எண்ணாகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்தை இந்த நாளின் தியானத்திற்காக வாசித்து தியானியுங்கள். 22 வசனங்களை உள்ளடக்கின இந்த அதிகாரம் ஒருவன் தன்னை சுத்திகரித்துக் கொள்ளக்கூடிய முறைமையை, அதில் விசேஷமாய் ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்கிறவர்கள் தீட்டுப்படலாகாது என்றும் தீட்டுப்பட்டவன் தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த அதிகாரம் முழுவதும் விவரிக்கிறது. தீட்டு சுத்திகரிக்கிறதிலே தேவன் இந்த அதிகாரத்தில் பிரதானமான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இரத்தத்தினாலே, தீட்டு கழிக்கும் ஜலத்தினாலே தன்னை சுத்திகரிக்க கடவன் என்று சொல்லுகிறார். இது தலைமுறை தோறும் இஸ்ரவேல் புத்திரருக்கு நித்திய கட்டளையாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய தேவன் பரிசுத்தமானவர். பரிசுத்தமான தேவனிடத்தில் சேருகிறவர்களும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்பதை அவர் எதிர்பார்ப்பது நாம் எல்லாரும் அறிந்ததே. காரணம், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சுத்த இருதயம் உள்ளவராகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். சங்கீதம் 73:1. ஆகவே அவர் சுத்தத்தை எதிர்பார்க்கிறவர், பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறவர். நம்மிடத்தில் அவர் அசுத்தங்களை கண்டு அல்லது தீட்டை கண்டு அவர் நம்மை அழித்து விடாதபடி பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். ஆண்டவர் யோசுவாவினிடத்தில் ஒரு சம்பவம் சொல்லுவார். உங்களிடத்தில் நான் வெறுக்கிறவைகள் இருக்கிறதினாலே நான் உங்கள் நடுவில் இருக்க முடியாது என்பதையும் சொல்லுகிறார். உபாகம புத்தகத்தில் சொல்லுவார், நான் உங்கள் பாளையங்களுக்குள்ளே உலாவி வருகிறபடினாலே உங்கள் பாளையம் எங்கும் சுத்தமாய் இருக்க கடவது என்று சொல்லுகிறார். எண்ணாகம புத்தகத்தில் கடந்த நாட்களை தியானித்தோம். மிரியாம் குஷ்டரோகியாய் மாறின பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் பிரயாணப்படாமல் இருந்தார்கள். அவள் குஷ்டரோகம் நீங்கி தன்னை சுத்திகரித்துக் கொண்ட பின்பு அவள் எப்பொழுது பாளையத்துக்குள் சேர்க்கப்பட்டாலோ அதற்கு பின்புதான் பிரயாணமே ஆரம்பித்தது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தத்துக்கு அடுத்த காரியத்தில் எவ்வளவு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அதுவும் தேவனை ஆராதிக்கிற விஷயங்களில் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை சற்று யோசித்து பார்க்கலாம். பல நேரங்களில் தேவாலயத்திற்கு வருவதிலும் தேவனை ஆராதிப்பதற்கு அடுத்த காரியங்களிலேயும் சுத்தத்தை அதிகமாய் நாம் விரும்ப மறுக்கிறோம். அப்படி இல்லை. தேவனை தொழுது கொள்ள சேருகிற எவனும் தன் வஸ்திரங்களை தோய்த்து தன்னை சுத்திகரித்துக் கொண்டு தேவ சமூகத்துக்கு வர வேண்டும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த காலவெளியில் ஒரு நல்ல சிந்தையோடு கூட இந்த நாளை துவங்குங்கள். தேவனிடத்தில் சேருகிற நாமும் நீங்களும் சுத்திகரிப்புக்கான காரியங்களில் கவனம் செலுத்தி நம்மை தீட்டில்லாதவர்களாய் பார்த்து கொள்ள பரலோகத்தின் தகப்பன் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபிக்கலாம். பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல காலை தியானத்திலே எங்களை சுத்திகரித்துக் கொள்வதிலே கவனம் செலுத்த வேண்டும் என்று சொல்லி கற்றுக் கொடுத்த வார்த்தையின்படி காத்துக்கொள்ள நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் அனுக்கிரகம் செய்யும். இயேசு ரட்சகர் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.